பெரியவனுக்கு வந்து ஸ்கூல் சேஞ்ச் பண்ணதுனால புது ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக ஹெல்த்தியான ஃபுட்டு, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும். கண்டிப்பாக பேக்கரி ஐட்டம் கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக டெய்லி ஒரு பொரியல் இருக்கணும். அதே மாதிரி ஃபுல் வெஜிடபிள் வந்து லஞ்சில் வந்து லோடாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நாங்கள் கண்டிப்பாக எப்படி அடாப்ட் ஆக போகிறோன்னு தெரில. ஏன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரே ஒரு குழம்பு இல்லைன்னா ஒரு பொரியல் அவ்வளோதான் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து வந்து எங்களால் சாப்பிடவே முடியறதில்ல. எப்போவுமே அப்படியே பழகிட்டோம். ஸ்கூலில் சொன்னதுனால நாங்களுமே வந்து ஹெல்த்தியாக வந்து பொரியலோட குழம்பு பொரியல் எல்லாத்தோட சாப்பிட்றதுக்கு நாங்களும் பழகிக்கிறோம். நாளைக்கு காலையில் செய்ய வேண்டியதை நைட்டே வந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா பொரியலுக்கு வந்து அந்த லாங் பீன்ஸ் இருக்கும் இல்லையா, பைத்தங்காயின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், அதையும் கட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி சிம்பிளான ஒரு டின்னர் மெனு தான். இதையெல்லாம் போடணுமான்னு நினச்சேன், பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. சேமியா தான் வந்து செஞ்சுருந்தேன். சேமியாவை அப்படியே தாளித்து விட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியை வடித்து போட்டோம்னாலும் டேஸ்ட்டாக இருக்கும்.